அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலை முதலில் ஒலிக்க உரிய உத்தரவு பிறப்பிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் ஒப்புதலின்றி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசை அனுமதிக்கக் கூடாது எனவும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் நேற்று டெல்லி சென்றார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தமிழ்நாடு இல்லத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த முதலமைச்சர் விஜய் மாலை 4:30 மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது அலுவலகத்திற்கு சென்று சந்தித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையே சுமார் 10 நிமிடங்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது நெதர்லாந்து சுற்றுப்பயணத்தில் ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் நிலையில் உள்துறை அமைச்சகத்தின் குறிப்பாணையால் சில நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் முதலில் பாடப்படுவதை குறிப்பிட்ட முதலமைச்சர் விஜய், மாநில பாடல்களை முதலில் பாட உள்துறை அமைச்சகத்தால் உரிய தெளிவுரை வழங்கவும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் வான்வெளி அமைப்பு மையத்தை நிறுவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட பூமி பூஜை நடத்துவதாக கூறிய கர்நாடக துணை முதலமைச்சரின் அறிவிப்பு உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணானது என்றும் இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய இணை ஆற்றுப்படுகை மாநிலங்களின் ஒப்புதலின்றி மேகதாது திட்டத்திற்கு அனுமதிக்கக் கூடாது என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வளத்துறை ஆணையத்திற்கு அறிவுறுத்துமாறும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டுக் கொண்டார். மேலும் இலங்கையில் உள்ள 58 மீனவர்கள் மற்றும் 266 படகுகளை உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அதன் பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் நிதி கோரிக்கைகள் தொடர்பான மனுவை அளித்தார். ஓசூர், கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யவும், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழ்நாட்டின் வலுவான கல்வி சூழலை மேலும் மேம்படுத்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவிடவும் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்தார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்ட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி பொதுச் செயலாளரான கோவை மாவட்டம் செல்வபுரத்தைச் சேர்ந்த சூரியபிரசாந்த் தாக்கல் செய்த மனுவில் பக்ரீத் பண்டிகைக்காக துடியூர் சந்தை, ரத்தனபுரி மசூதி, உக்கடம் செல்வபுரம், கள்ளமேடு, குனியமுத்தூர், கோட்டைமேடு, போத்தனூர் உள்ளிட்ட இடங்களில் சட்டவிரோதமாக பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்பட உள்ளதாகவும், அதனையடுத்து மாடுகளை மீட்டு கோசாலைகளுக்கு அனுப்பி வைக்கும்படியும் செல்வபுரம் போலீசாருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் பொது இடங்களில் மாடுகள் வெட்டுவதற்கு தடை விதிக்கும்படியும் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு பொது இடங்களில் மாடுகளை வெட்டுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு வீதிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மாடுகளை வெட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்டக்கூடாது என்றும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழக அரசின் தலைமைச் செயலாளரும் DGPயும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். குன்னூர் சிம்ஸ்
பூங்காவில் 66வது பழ கண்காட்சி உற்சாகமாக தொடங்கியது. நீலகிரியில் கோடை விழாவில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் குழந்தைகளை குஷிப்படுத்தும் விதமாக ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் பழ கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 500 கிலோ பேரிச்சம்பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட டைனோசர், நெல்லிக்காய்கள் மூலம் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வெளியே வருவது போன்ற வடிவங்கள் கவனம் ஈர்த்தன. மேலும் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. ஃப்ளார்ஸும் சரி, ஃப்ரூட்ஸை வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக டைனோசர், பேரிச்சம்பழத்தை வச்சு டைனோசர், அப்புறம் அன்னாசி பழத்துல ஆர்ச், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரூட்ஸ் கண்காட்சி இருந்துச்சு, அது பார்க்கறதுக்காக வந்தோம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தோம், குழந்தைங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்தோம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்ல பிளேஸாக இருக்குது. காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் பழ கண்காட்சி களை கட்டியுள்ளது. ஓசூர் அருகே புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் இடித்தபோது அங்கு வசித்த மக்கள் எழுப்பிய கூக்குரல் தான் இது. ஓசூர் அருகே பாகலூர் அடுத்துள்ள முனீஸ்வரர் நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த வீடுகள் இருக்கும் பகுதி கல்லாங்குத்து புறம்போக்கு நிலம் ஆகும். இந்த பகுதியில் ஏற்கனவே வீடுகள் கட்டி வசித்து வரும் மக்களுக்கு 2 கட்டங்களாக அரசு மூலம் பட்டாக்கள் வழங்கப்பட்டன. அங்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு 34 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஹாலோ பிளாக் கற்கள் மற்றும் ஆஸ்பெட்டா ஷீட் கொண்டு வீடுகளை கட்டினர். இதற்கு வருவாய்த்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனையும் மீறி வீடுகள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவ்வீடுகளை வட்டாட்சியர் ஜெகதீஷ் தலைமையில் வருவாய்த்துறையினர் பாகலூர் காவல் நிலையத்தினர் பாதுகாப்புடன் இடித்தனர். பொதுமக்கள் மற்றும் இடதுசாரிகள் எதிர்ப்பை மீறி வீடுகள் இடிக்கப்பட்டன. எச்சரிக்கை நோட்டீஸ் தராமலேயே வீடுகள் இடிக்கப்பட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இச்சம்பவம் ஓசூர் பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய 28 ஆண்டு கால காவல்துறை பணியில் தன் மீது ஒரு புகார் கூட பதிவானதில்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷின் மனைவிக்கு சொந்தமான நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியதில் மோசடி செய்ததாக கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அருணை நேரில் ஆஜராக உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த அருண் கடந்த 28 ஆண்டு கால அனுபவத்தில் தன் மீது ஒரு புகார் கூட இல்லை என்றும் ஒரு சில சமூக ஊடகங்கள் தான் தன் மீது பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வெளியிடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் சந்தோஷ் சர்மாவின் மோசடியால் 199 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கவே குண்டர் சட்டம் போடப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். இதனிடையே நீதிமன்ற சம்மனை அளிக்க சென்ற அதிகாரியை 2 மணி நேரம் காக்க வைத்த காவல்துறை ஊழியருக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் சந்தோஷ் சர்மா தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான உத்தரவை வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகனா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் மோகனா கோவையைச் சேர்ந்தவர். கோவை சட்டக்கல்லூரியில் கடந்த 1988ஆம் ஆண்டில் பட்டம் பெற்றவர். நாட்டில் 5 ஆண்டு சட்டக்கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதன் முதல் பேட்சில் பட்டம் பெற்றவர் மோகனா. தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நிலையில் டெல்லிக்கு சென்று அங்கு வழக்கறிஞராக தொடர்ந்தார். இந்து மல்கோத்ரா மற்றும் CS வைத்தியநாதன் ஆகிய மூத்த வழக்கறிஞர்களோடு இணைந்து பணிபுரிந்தார். கடந்த 1996ஆம் ஆண்டு த அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மோகனா உச்சநீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய நுகர்வோர் ஆணையத்தின் வழக்கறிஞராக தொழில் புரிந்து வருகிறார். அவர் மூத்த வழக்கறிஞர்களான கபில் சிபில், KK வேணுகோபால், ப. சிதம்பரம், அருண் ஜெட்லி உள்ளிட்டோரோடு பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். கடந்த 2015 ஏப்ரல் மாதத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்தார். தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பானுமதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வரும் நிலையில் மோகனாவும் அந்த கௌரவ பட்டியலில் இணைந்துள்ளார். கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் வீட்டிற்கு வெளியே அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனத்தை கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் அடித்து நொறுக்கிய காட்சிகள்தான் இவை. CMRL என்ற கனிமவள நிறுவனத்துடன் கடந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் கண்ணூர், திருவனந்தபுரம் உட்பட பினராயி விஜயனுக்கு தொடர்புடைய 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனத்தை சிபிஎம் தொண்டர்கள் கற்களை வீசி தாக்கினர். அப்போது காவல்துறையினருக்கும் சிபிஎம் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அசாதாரண சூழலில் சிக்கி காவல்துறையினர் சிலர் காயமடைந்தனர். பரவலான போராட்டங்கள் மற்றும் மோதல்களை தொடர்ந்து சிபிஎம் பொதுச் செயலாளர் MA பேபி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் அடிப்படையில் 242 வங்கிக் கணக்குகளிலிருந்து சுமார் 18 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் செயல்படும் மணல் ஆலை நிறுவனமான CMRL கம்பெனியிடமிருந்து கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயனின் எக்ஸாலாஜிக் நிறுவனம் 1,72 லட்சம் ரூபாய் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக திருவனந்தபுரத்தில் உள்ள பினராயி விஜயனின் வீடு, CMRL நிர்வாக இயக்குநர் சசிதரன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு டிஜிட்டல் ஆதாரங்கள், முதலீடுகள், வைப்புத் தொகைகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 242 கணக்குகளில் இருந்த 18 கோடியே 36 லட்சம் ரூபாயை முடக்கியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பினராயி விஜயன் வீட்டின் முன்பு திரண்ட கட்சித் தொண்டர்கள் செங்கற்கள் மற்றும் இரும்பு கம்பிகளை கொண்டு அமலாக்கத்துறையினரின் வாகனங்களை தாக்கியதாகவும் இதில் வாகன ஓட்டுநர் ஒருவருக்கு கண்ணில் காயம் ஏற்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா இன்று விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் சித்தராமையா முதலமைச்சராக பதவியேற்றார். 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி தலைமையை விட்டுக் கொடுப்பதாக சித்தராமையா சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. அதன்படி கடந்த நவம்பர் மாதத்துடன் 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சித்தராமையா பதவி விலகி DK சிவகுமார் பதவியேற்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்கினர். இந்த நிலையில் தனது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்ய சித்தராமையா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் MLA-க்களுக்கு இன்று காலை விருந்தளிக்கும் சித்தராமையா அவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அதன் பிறகு ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளதாகவும் தெரிகிறது. சித்தராமையாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரது மகன் யதீந்திர சித்தராமையாவுக்கு அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நிலவின் பள்ளங்களில் பனிக்கட்டிகள் உறைந்த நிலையில் இருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ கடந்த 2019ஆம் ஆண்டு நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சந்திரயான் 2 விண்கலத்தை அனுப்பியது. இதில் சந்திரயான் 2 ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆர்பிட்டர் நிலவில் நீர் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வருகிறது. இந்நிலையில் சந்திரயான் 2 விண்கலத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி நிலவின் தென் துருவத்திற்கு அருகிலுள்ள மிகவும் குளிரான சில பள்ளங்களில் மேற்பரப்பிற்கு கீழே பனிக்கட்டி இருப்பதற்கான ஆதாரங்களை அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவின் மேற்பரப்பிற்கு கீழே ஆராயும் திறன் கொண்ட ஒரு அதிநவீன இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் மூலமாக செய்யப்பட்ட ஆய்வில் இது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் உள்ள பெரிய ஃபாஸ்டினி பள்ளத்திற்குள் அமைந்துள்ள 1.1 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பள்ளத்தில் மேற்பரப்பிற்கு கீழே பனிக்கட்டி இருப்பதற்கான வலுவான ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சந்திரயான் 2 தரவுகளின் அடிப்படையிலான முந்தைய ஆய்வுகள் நிலவின் மேற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கான தடயங்களை ஏற்கனவே கண்டறிந்திருந்தது கவனிக்கத்தக்கது. IPL தொடரில் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியில் ஹைதராபாத்தை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி 2வது தகுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் பந்துவீச்சை தேர்வு செய்தது. ராஜஸ்தான் சார்பில் தொடக்க வீரராக களம் கண்ட இடம்புயல் வைபவ் சூரியவன்ஷி ஹைதராபாத் பந்துவீச்சாளர்களை மைதானத்தின் 360 டிகிரிக்கும் சிதறடித்தார். 16 பந்துகளில் அரை சதம் விளாசிய அவர் 3 ரன்களில் சதத்தை தவறிவிட்டார். 29 பந்துகளை மட்டுமே சந்தித்த அவர் 12 சிக்சர்களை பறக்கவிட்டார். சூரியவன்ஷியை தொடர்ந்து ஜூரலும் 20 பந்துகளில் அரை சதம் விளாச அந்த அணி 20
ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய ஹைதராபாத் ஆட்டத்தின் 2வது பந்திலேயே அதிரடி தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா விக்கெட்டை இழந்தது. ஹெட் 17 ரன்களிலும் இஷான் கிஷன் 33 ரன்களிலும் வெளியேற ஹைதராபாத்தின் தோல்வி உறுதியானது. நிதிஷ்குமார் 38 ரன்களும் சலீல் அரோரா 35 ரன்களும் எடுத்த நிலையில் ஹைதராபாத் அணி 19.2 ஓவர்களில் 196 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 47 ரன்களில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி நாளை நடைபெறும் 2வது தகுதி சுற்று போட்டியில் குஜராத்தை எதிர்கொள்கிறது. அதிமுகவில் இபிஎஸ் எஸ்பி வேலுமணி அணி மீண்டும் ஒன்றிணைந்த நிலையில் சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்தும் முயற்சி இழுபறியில் நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தோல்வி காரணமாக எடப்பாடி பழனிசாமி அணி, எஸ்பி வேலுமணி அணி என அதிமுக இரண்டாக உடைந்தது. இதில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க கோரி அவர் தரப்பும், எஸ்பி வேலுமணியை அங்கீகரிக்க வலியுறுத்தி மற்றொரு தரப்பும் சபாநாயகரிடம் மனுக்களை வழங்கின. மேலும் தாவேக ஆதரவு நிலைப்பாடு எடுத்த எஸ்பி வேலுமணி தரப்பு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகரிடம் மனு அளித்தது. அதேபோல எஸ்பி வேலுமணி தரப்பிலும் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனிடையே எஸ்பி வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், திலீபன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட 5 பேர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்த நிலையில் பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். இதனால் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு எஸ்பி வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீண்டும் ஒன்றிணைந்தது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்த எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி அணியை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனு மற்றும் சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியை அங்கீகரிக்க கோரிய மனுவை திரும்பப் பெற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி அதிமுகவில் நிலவிய கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டதாகவும் தங்கள் கோரிக்கையை பரிசீலிப்பதாக எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருப்பதாகவும் கூறினார். நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னு போட்டு அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். சி.வி. சண்முகத்தின் நிலைப்பாடு குறித்தும் எஸ்பி வேலுமணி பேசினார். அவங்க இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து இங்க நாங்க வந்தோம். எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சி.வி. சண்முகம் தான் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா வழி நடத்தணும். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியை சி.வி. சண்முகம் சந்திக்காதது பல்வேறு யோகங்களை கிளப்பின. இது தொடர்பாக சி.வி. சண்முகத்திடம் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சி.வி. சண்முகத்தின் வீட்டின் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சி.வி. சண்முகத்தின் வழிகாட்டுதலின்படியே சபாநாயகரை சந்தித்து மனுக்களை வழங்கியதாகவும் கூறினார். அவர் இங்கே உள்ளதை உட்கார்ந்துருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் அவர் தான் எல்லாமே தயார் பண்ணியே கொடுத்தாரு, டிராப்ட் எல்லாத்தையும். ஒரு தப்பு அவர் ஒன்றும் இது இல்லை, கரெக்டாக அவர் இன்வால்மெண்டோட தான் பண்ணி கொடுத்தாரு. அவருடைய கைடன்ஸ்ல தான் இதெல்லாம் பார்த்தாரு. சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்யும் முயற்சி தோல்வியில் முடிந்ததாக கூறப்படும் நிலையில் அவர் அதிமுகவில் தொடர்வாரா அல்லது அவரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவாரா என்று இன்று தெரியவரும் என்று கூறப்படுகிறது. காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பக்ரீத் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு சந்தையில் ஏராளமான ஆடு மாடுகள் விற்பனைக்கு குவிந்தன. ஆற்றுமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு சந்தையில் திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆடுகள் மற்றும் மாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டிருந்தன. ஆடுகள் 5,000 முதல் 40,000 ரூபாய் வரையிலும், மாடுகள் 10,000 ரூபாய் முதல் 90,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகேயுள்ள டி. கன்சாபுரம் பொட்டல்காளி அம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மீனாட்சி, சொக்கநாதர், கள்ளழகர், அம்மன், கருப்பசாமி உள்ளிட்ட சாமிகளின் வடிவங்களில் முளைப்பாரி வடிவமைக்கப்பட்டு அதனை பக்தர்கள் சுமந்து சென்றனர். அப்போது கள்ளழகர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வர கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது.
திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயிலுக்கு மத்தியில் வானிலை மாறி பலத்த இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம், மணிக்கூண்டு, ரவுண்ட் ரோடு, ஏஎம்சி சாலை, ஆர்எம் காலனி, நேருஜி நகர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. இதனால் மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கந்தசாமிபுரத்தில் காளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு உடம்பில் மஞ்சள் மற்றும் சகதியை பூசிக்கொண்டு பக்தர்கள் வினோத வழிபாடு செய்தனர். மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு ஏராளமான ஆண்கள் ஊரின் கண்மாயில் உள்ள சகதி மற்றும் மஞ்சள் பொடியை உடலில் பூசிக்கொண்டு அம்மனுக்கு மஞ்சள் நீர் எடுத்து வந்தனர். ஊர்வலமாக சென்ற 100க்கும் மேற்பட்டோர் கோவிலில் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் 22 நிரந்தர உண்டியல்கள் எண்ணப்பட்டதில் 28,64,000 ரூபாய் ரொக்கப்பணம் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் 29 கிராம் தங்கம், 927 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கம்பம் தெற்கு நகர் காவல் நிலைய வளாகத்தில் மனைவி பேசவில்லை என்ற விரக்தியில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். கம்பம் ஆலமர தெருவைச் சேர்ந்த 36 வயதான மதன்குமார் என்ற மெக்கானிக்கு பவானி என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ஆங்கூர்பாளையம் சாலையில் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட மதன் காவல் நிலைய வளாகத்திற்குள் புகுந்தார். பலத்த காயமடைந்த அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொடைக்கானல் ஏரிச்சாலை அருகே உள்ள திபெத்தியன் மார்க்கெட்டில் ஸ்வெட்டர், கம்பளிகளை ஒரே குடும்பத்தினர் சுற்றுலா பயணிகள் போல திருடிச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சுமார் 1500 ரூபாய் மதிப்புள்ள ஸ்வெட்டரை ஒரு மூதாட்டி கடையிலிருந்து எடுத்து தனது குடும்பத்தில் உள்ள சிறுவர்களிடம் கொடுத்துள்ளார். இதேபோல அருகில் உள்ள கடையில் பரபரப்பான நேரத்தில் பெண் ஒருவர் கம்பளியை எடுத்துச் செல்கிறார். இந்த காட்சிகள் வெளியாகியுள்ளதை அடுத்து வியாபாரிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி மதுரை, தஞ்சாவூர், தருமபுரி, நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர் கடையடைப்பு மற்றும் முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்டனர். பாட்டில்களை சேகரிப்பதால் கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதோடு கடைகளில் போதிய இடவசதியின்றி நோய் பரவும் அபாயம் இருப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோரிக்கையை ஏற்காவிட்டால் ஜூன் 1ஆம் தேதி முதல் கடைகளை பூட்டிவிட்டு போராடப் போவதாக எச்சரித்துள்ள நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். புதிய அரசு பொறுப்பேற்ற 2 வாரங்களில் மக்கள் அளித்த வாய்ப்பை அவமதிக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுய லாபத்திற்காக பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக பாஜக மாநில நிர்வாகி சரத்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் மக்களின் வரிப்பணம் மற்றும் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திய இவர்களிடம் தேர்தல் செலவை அபராதமாக வசூலிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இப்படி ராஜினாமா செய்பவர்கள் மீண்டும் போட்டியிட குறைந்தது 5 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் இல்லங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை கண்டித்து கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சிகளை நசுக்க அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் வெயிலிலிருந்து எப்படியெல்லாம் தற்காத்துக் கொள்ளலாம், மருத்துவர்கள் சொல்லும் அறிவுரைகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பகல் நேரங்களில் மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு அனல் காற்று வீசி வருகிறது. வெளியில் சென்றாலே உச்சந்தலையிலிருந்து கால் வரை நீர் சத்தை உறிஞ்சி எடுக்கும் வெயிலின் தாக்கம் மிகவும் ஆபத்தானது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். வியர்வை படிந்த ஆடைகளை தொடர்ந்து அணிவதால் அம்மை வைரஸ் பாதிப்பு ஏற்படலாம் என்றும், வெப்பம் காரணமாக வியர்வையுடன் சேர்ந்து உப்பு சத்து போன்றவையும் வெளியேறுவதால் உடல் விரைவாக சோர்வடைந்து உடல் உறுப்புகள் செயலிழந்து போகவும் வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஹீட் ஸ்ட்ரோக் ஒருத்தங்களுக்கு நம்ம சஸ்பெக்ட் பண்றோம்னா என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? சடனா மென்டல் கன்ஃபியூஷன், ஒரு சுயநினைவு இழந்திருக்கலாம்,
பிபி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஸ்வெட்டிங்கே இல்லாமல் யாராவது மயங்கி கிடைக்கிறாங்க அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் சஸ்பெக்ட் பண்ணும். உடனே என்ன பண்ணுவோம், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா உடனே கூலிங் மெத்தட்ஸ் லைக் தண்ணி எடுத்து ஊத்துறது, விசிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஆல்ரெடி அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து என்னதான் நம்ம பாராசிட்டமால் கொடுத்தாலும் அது செட்டில் ஆகாது. மெயினாக வந்து அதை வந்து நம்ம டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸை வந்து சரி பண்ணணும். வெயில் நேரத்தில் குழந்தைகளை வெளியே அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் சன்ஸ்கிரீன் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியுள்ள மருத்துவர்கள், வெயிலில் விளையாடக்கூடிய சிறுவர்கள் கை கால்களை முறையாக கழுவி வந்தாலே வைரஸ் தொற்றுகளை தவிர்க்கலாம் என்றும் கூறுகின்றனர். தாகத்தை தணிப்பதற்காக குளிர்பானங்களை குடிப்பதால் உடலுக்கு எந்தவித பயனும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்கூல் லீவ்னால குழந்தைங்க சாயந்தரம் போய் விளையாடுவாங்க, நிறைய விளையாட வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில விளையாடாம தவிர்த்துக்குங்க. நிறைய தண்ணி குடிக்க கொடுங்க. இல்லை கண்டிப்பாக ஒரு விஷயமா வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படின்னா சன்ஸ்கிரீன்ஸ் போட்டு கூட்டு போகலாம். இல்லை கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு போனோம்னா குழந்தைங்களுக்கு இது வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப அது ஒரு தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். எந்தெந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்தா நீர் சத்து குறையாமல் இருக்குமோ அதெல்லாம் கொடுக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கொடுக்கலாம், இளநீ கொடுக்கலாம், தர்பூசணி பழம் கொடுக்கலாம், தண்ணி நிறைய கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எந்த பொருள் எடுத்துக்காதே, முடிஞ்சவருக்கு குளிர்பானங்களை தவிர்த்துக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிற குளிர்பானம் தவிர்த்துங்க. சில பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. ஈஸியான காட்டன் கிளாத் போட்டுங்க. ரொம்ப ட்ரெஸ்ஸை போட்டு இருந்தாவே அந்த ஹீட் அதிகமாகும். ஸோ ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக விடுங்க. முடிஞ்சளவுக்கு காலையில் சாயந்தரம் 2 வாட்டி குளிப்பாட்டி விடுங்க குழந்தைங்க. அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தவிர்த்துக்கலாம். சோடா போன்ற குளிர்பானங்களை எடுத்துக் கொள்வதால் வயிற்றெரிச்சல், வயிற்றுப்புண் போன்ற பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இயற்கையான பழச்சாறு, மோர் போன்ற நீர் ஆகாரங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் அறிவுரை வழங்குகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் பிரபாகரன். காலை விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய சூழலில் பிற்பகலில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாநகரில் திடீர் கனமழையின் போது பெருமாள் கோவில் தெருவில் இருந்த 30 ஆண்டுகள் பழமையான வாகை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் அங்கிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 மிதிவண்டிகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. மேலும் மரம் விழுந்ததில் மின்சார வயர்கள் அறுந்து அப்பகுதி முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தின் போது அங்கு யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் மரத்தை அகற்றி மின்தடையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அருகே காண்டூர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சில்லிக்கொம்பன் யானையின் படத்திற்கு ஆழியார் பொதுமக்கள் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். கிராம மக்களின் அழையா விருந்தாளியாக சுற்றித் திரிந்த சில்லிக்கொம்பன் யானை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காண்டூர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் 950 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுந்தரேஸ்வரர் சிவன் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் குன்றத்தூர், மாங்காடு, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ மகேஸ்வரர் சமேத மாலையம்மன் கோயில் வைகாசி பொங்கல் பெருந்திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தின் முன்பு தொடங்கிய ஊர்வலம் மாதா கோவில் சாலை, தெற்கு பஜார் வழியாக செண்பகவல்லி அம்மன் கோயில் தெப்பக்குளத்தில் நிறைவடைந்தது. மேளதாளங்கள் முழங்க முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மன்மதேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்திலிருந்து ஆக்கிரமிப்பு கடை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. 3875 சதுரடி வணிக இடத்தினை கண்ணன் என்பவர் ஆக்கிரமித்து இனிப்பக கடை நடத்தி வந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளர்களின் மனுவை தள்ளுபடி செய்ததைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வந்து கடையை பூட்டி சீல் வைத்தனர்.
மாவட்டம் திருத்தணி அருகே 24 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் குடிநீருக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக கூறி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி எண்ணன் கண்டிகை ஊராட்சி வெங்கடாபுரம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் 24 மணி நேரமாக மின்சாரம் தடைபட்டது. இப்ப ஸ்ட்ரைக்கும் பண்ணிட்டோம், ஸ்ட்ரைக்கும் எடுக்க வச்சுட்டாங்க. ஆனா கரண்ட் இது வரைக்கும் வரல, தண்ணி இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கோம். பாம்பு பூச்சி எல்லாமே வருது. ஆபத்தான நிலைமையில நாங்க இருக்கிறோம் சார். கொடைக்கானல் கோடை விழாவின் 6வது நாளில் சுற்றுலாத்துறை சார்பில் நட்சத்திர ஏரியில் வண்ணமயமான படகு அலங்கார போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு காலை, வன உயிரினங்கள், கொய் மலர்களால் ஆன ஈமுக்கோழி, அரசு திட்டங்களை விளக்கும் வகையில் படகுகளை அலங்கரித்து அணிவகுக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பூவானூரில் உள்ள சதுரங்க வல்லபநாதர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் விநாயகர் கோயிலில் இருந்து சீர்வரிசை எடுத்து வந்தனர். பின்னர் புஷ்பவனநாதர் கற்பகவள்ளி ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மங்களவாத்தியம் முழங்க திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே குடும்ப தகராறில் சமையல் பாத்திரத்தால் தாத்தா தாக்கியதில் 10 மாத குழந்தை உயிரிழந்தது. வேப்பங்காடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடாசலத்தின் மகள் மோனிஷா பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்துள்ளார். அவருக்கு 10 மாத கைக்குழந்தை இருந்தது. இந்நிலையில் தாய் வீட்டிற்கு வந்த மோனிஷாவை வெங்கடாசலம் கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் அலுமினிய பாத்திரத்தை எடுத்து வீசியதில் அது 10 மாத கைக்குழந்தை மீது பட்டது. இதில் அந்த குழந்தை உயிரிழந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் டிஆர்ஓ பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற 4வது நாள் ஜமாபந்தியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். குறிப்பாக கடந்த பிப்ரவரி வரை மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த பலருக்கு மே மாதத்திற்கான தொகை கிடைக்கவில்லை என மனு அளித்தனர். மொத்தம் பெறப்பட்ட 248 மனுக்களையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகையில் கைத்தறி நெசவாளர்கள் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜயின் உருவம் பொறித்த கைத்தறி பட்டு பொன்னாடையை தயாரித்துள்ளனர். இந்த பொன்னாடை 1300 இழைகளை கொண்ட வார்ப்புகளால் மெரூன் நிறத்தில் முதலமைச்சர் விஜய் தனது கட்சிக் கொடியை கையில் ஏந்தியபடியும் விசில் அடித்தவாறும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உடையார்பட்டி அம்மன் கோவிலில் புகழ்பெற்ற மாம்பழ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேர் முக்கிய வீதிகள் வழியாக வந்தபோது பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக தேரின் மீது மாம்பழங்களை சூறையிட்டு அம்மனை வழிபட்டனர்.